எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போது பங்களாதேஷில் வந்து ஒரு டெரிஃபிக் இன்சிடெண்ட் நடந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். பங்களாதேஷில் வந்து ஒரு ஹிந்து பிஸ்னஸ் மேன் வந்து நியூ இயர் டைமில் அட்டாக் பண்ணப்பட்டிருக்காரு. அது வந்து எங்கன்னா ஷரியாத்பூர் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் வந்து இது நடந்திருக்கு. இந்த இன்சிடெண்ட் வந்து ஒரு 9:30 PM வந்து நடந்திருக்கு. தமுத்தியா அப்படிங்கிற ஏரியாவில் நடந்திருக்கு. இது வந்து கியோர் பங்கா பஜார் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்து இது இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இவருக்கு வந்து 50 வயசு ஆகுது விக்டிம்க்கு. இவரோட பேர் என்னென்னா கோகன் சந்திரதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து என்னென்னா வழிமறிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு பெட்ரோல்லாம் ஊற்றி அவர் வந்து கொளுத்தி விட்டுருக்காங்க. அவரை நியூஸ் வந்திருக்கு. கண்டிஷன் வந்து ஒர்சன் ஆனனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து டாக்காவில் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து அவர் வந்து அனுப்பப்பட்டிருந்திருக்காரு அப்படின்னும் வந்து சொல்லப்படுது. போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து டிலோய் வில்லேஜ் அப்படிங்கிற இதில் வந்து அந்த கோணேஸ்வர் யூனியன் அப்படிங்கிற இடத்த சேர்ந்தவர் அவர் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. வந்து கியூர் பங்கா பஜார் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு ஃபார்மசி வச்சு நடத்திக்கிட்டு இருந்திருக்காரு. வித் மொபைல் பேங்கிங் அந்த மாதிரி வந்து வச்சு நடத்திக்கிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வெட்னஸ்டே நைட் அன்றைக்கி வந்து அதாவது 9:30 அந்த டைமில் வந்து இவர் கடையெல்லாம் சாத்திட்டு சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வந்து ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில் போகும்போது இவங்க வந்து அந்த ஷராய்த்பூர் அப்படிங்கிற இடத்துல வந்து அந்த ஆளுங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவரை வந்து வழிமறித்து ஸ்டாப் பண்ணி அவரை அடித்து துன்புறுத்தி எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க. மிஸ்கிரீன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து சாதாரணமாலாம் அடிக்கலை, பெரிய ஷார்ப்பான வெப்பன்ஸை வச்சு அடிச்சிருக்காங்க. இந்த விக்டிம் வந்து அந்த தாஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக பக்கத்தில் அந்த ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில் போயிட்டு இருக்கும்போது வந்து அட்டாக் பண்ணும்போது சைடில் ஏதோ பாண்ட் இருந்திருக்கு போல் அதில் வந்து குதிச்சிருக்காரு. அதில் குதிச்சு அப்புறம் வந்து அவரை அலறல் சத்தம் கேட்டு நெய்பர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க அந்த இடத்துக்கெல்லாம். அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து அவரை வந்து ஹாஸ்பிட்டல்லையும் வந்து அட்மிட் பண்ணியிருந்திருக்காங்க. அவரை நெருப்பு வச்சு கொளுத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க வந்து போட்டு ஷார்ப்பான வெப்பன்ஸ்லாம் அடிச்சிருக்காங்க. இப்போ எல்லாம் நெய்பர்ஸ் எல்லாம் வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து அக்கம் பக்கத்தில் வந்த உடனே அந்த தாக்குனவங்க வந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க. ஷரியாத்பூர் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஃபஸ்ட் எய்டு கொடுக்கப்பட்டிருக்கு. பட் அவருக்கு வந்து ரொம்ப சீரியஸ் இன்ஜுரிஸ் இருந்தனால வந்து அவரை வந்து டாக்காவில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு ஷிஃப்ட் பண்ணுங்கன்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க. தாஸோட ஒய்ஃபு சீமா தாஸ் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை, ஏன் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி டார்கெட் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னு. எவ்ரி நைட் அவர் வந்து ஷாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு வருவார். அந்த மாதிரி தான் வெட்னஸ்டேவும் வந்திருந்திருக்காரு. அதில் வந்து கிரிமினல்ஸில் வந்து 2 பேரும் வந்து அவர் ரெக்கக்னைஸ் பண்ணியிருந்திருக்காரு. அதனால் வந்து அவங்க அதை வந்து அட்டாக் பண்ணியிருந்திருக்கலாம், பணத்தோடு வந்துட்டு இருந்தார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து எங்களுக்கு எனிமீஸ்லாம் யாரும் கிடையாதுங்க இந்த ஏரியாவில் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கப்பட்டதில் இந்த ஷராய்த்பூர் அப்படிங்கிற இடத்துல ஹாஸ்பிட்டலில் அங்கே இருக்கிற டாக்டர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு தாஸுக்கு வந்து நிறைய மல்டிபிள் இடத்துல இன்ஜுரிஸ் ஆகிருந்தது. பட் அப்டோமனில் வந்து நிறைய இன்ஜுரிஸ் வந்து சீரியஸாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் வந்து அவர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தார். ஃபேஸு, கை, அப்புறம் பேக்லலாம் நிறைய வந்து இன்ஜுரிஸ் ஆகிருந்தது, பேர்ன்ட் இன்ஜுரிஸ் இருந்தது அப்படிங்கிறதையும் வந்து அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. தமுத்தியா போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து அவங்க அந்த இடத்துக்கு போயிருக்காங்க, க்ரைம் நடந்த இடத்துக்கு அங்கே போய் ஆளுங்களை வந்து ஐடென்டிஃபையும் பண்ணப்பட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுறதுல தான் இருக்காங்க. வேறு யாராவது இது இன்வால்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து நாங்கள் வந்து செக் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. உஸ்மான் டெத்துக்கு அப்புறம் ஹதியோட டெத்துக்கு அப்புறம் வந்து இங்கே 5வது டெத் இங்கே வந்து கொலை நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 2025 இது வந்து 5வது இன்சிடெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மைனாரிட்டிஸுக்கு அகெயின்ஸ்டாக பங்களாதேஷ் ரொம்ப இருக்காங்க. அதாவது ஹிந்துஸ், கிறிஸ்டியன்ஸு, அப்புறம் இது புத்திஸ்ட்டு இவங்களுக்கெல்லாம் அகெயின்ஸ்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இன்சிடெண்ட்ஸ் வந்து நடந்தது வந்து பங்களாதேஷில் வைட் ஸ்ப்ரெட்டாக வந்து எல்லா நேஷன்ஸு அந்த மாதிரி வந்து குலுக்கி எடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. அது ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன்ஸ் அப்புறம் வந்து மைனாரிட்டி குரூப்பு 2 சைட்லேயுமே வந்து இது பங்களாதேஷ், இந்தியா இந்த 2 சைடுலேயுமே வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது.
பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து இந்த பங்களாதேஷ் பண்ணதுக்கு வந்து பயங்கரமான கண்டனங்கள்லாம் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம வந்து நிறைய இப்போ கூட வந்து நம்ம இஏஎம் போயிட்டு வந்தார், அந்த சியா அவங்களுடைய ஃபினரல் இதுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க. பட் இவங்க வந்து ஹிந்துக்கு இந்த இதுக்கெல்லாம் வந்து மைனாரிட்டிக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறது வந்து எப்படி வந்து இவங்க முடிக்க போகிறாங்க என்ன ஏது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். இந்த ப்ரோட்டஸ்ட்டு அந்த இதெல்லாம் வந்து எப்போ முடியும் என்ன ஏதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. இறந்தவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.